நீங்க மான் சார் எப்படி துள்ளி துள்ளி ஓடி வந்தீங்க இந்த டைம்ல? Okay, thank you so much, Behind Woods, for calling me on stage. Never expected this. ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. சார் 2025ல 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அவங்களுக்கான வெறித்தனமான ஃபேன்ஸ் அங்க பாக்கும்போதே நீங்க பாத்திருப்பீங்க. அப்படியே பயங்கரமா கத்திச்சு. சோ முதல்ல ஸ்டேஜில் ஏறும்போது தாசண்ணா மேடையில் ஏறும்போது அந்த டைமில் நான் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் a long journey and it was in குருவாயூர் டெம்பிள் connected with ஃபங்க்ஷன் தேர். அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் முன்னாடி நெக்ஸ்ட் டே பார்த்தேன். she was a small kid and I was a teenager. மேம் எப்படி சார் எப்பவுமே வந்து பயங்கர ஒரு ரொமான்டிக் பர்சனாலிட்டியா ஒரு மாதிரி ஜாலியா ஹாப்பியா இதே மாதிரி தான் அப்படியா என்ன நீங்களே இப்படி கேக்குறீங்க? ஆமாம் ரொமான்டிக் தான். ஓகே. டாக்டர் வந்து பெரிய மியூசிக் லவர். ஆக்சுவலாக அவர் மோகன் சார் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி, அதாவது ஒரு நல்ல ரசிகர். எல்லா மேடைகள்லையும் இவங்க மேடைன்னு இல்லை, எல்லாவுடைய ஒரு வேர்ல்டு ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் என்னென்ன மாதிரி மியூசிக்லாம் நடக்குது அங்கே எல்லாத்துலையும் இருப்பார். கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் மியூசிக் அவர். டு டெல் யூ த ட்ரூத், கல்யாணத்துக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங். இவங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருந்தாங்க. அது வரைக்கும் நான் ஃபிலிம் சாங், தாசண்ணா ஷோக்காக ஜானகியம்மா சுசிலாம்மா சாங்ஸ் இதெல்லாம் தான் என்னோட ஏரியா. அதுக்கு இவங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய வெஸ்டர்ன் கசல்ஸ் எல்லாம் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங். அண்ட் இப்போ இவங்க ஐ திங்க் ஏது ஷோ சென்னையில் எங்கே ஷோ இருந்தாலும் இவங்க இருப்பாங்க அங்கே. என்னோட இல்லை, மிச்சாளங்களோட. Yeah, because so passionate about music, so I've attended almost all genres, world genres of music, especially symphonies, all those orchestral stuff எல்லாம் நிறைய attend பண்ணிருக்கு. Even when we went abroad for shows, I make it a point to attend some shows there, some symphony shows and arrangements and all that. So it just keeps on listening, even otherwise listening to all those world genres late in the night. That is my habit. உங்களுக்காக இசைத்து பெரிய பெரிய பாடல்களை பெரிய சூப்பர் ஹிட் சாங்கில் பாடினாங்க. அதில் இந்த பெண் புலிக்கு நான் அவார்டு கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நிறைய சாங்ஸ் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். அவங்க பாட்டு என்றைக்குமே வாழ்ந்துட்டுருக்கோம், என்னுடைய பாட்டாகவும் வாழ்ந்துட்டுருக்கோம். நன்றி பிஹைண்ட் வுட்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான தருணங்கள்லாம் கிடைக்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்.